மரணித்த மனிதனுக்கும் இவ்வுலகத்திற்கும் உள்ள தொடர்பு என்கின்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை இந்த இடத்திலே நாம் எமக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம். அன்புள்ள சகோதரர்களே, மனிதர்களை பொறுத்தவரைக்கும் அவர்களது அறிவுகள் எட்டாத ஒரு விஷயம்தான் மரணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்வு. அவர்களது அறிவாலோ அல்லது அவர்களது கற்பனைகளாலோ அவர்களது யூகங்களாலோ என்ன செய்ய முடியாது, அவைகளை நாம் தெரிந்து கொள்ள முடியாது. அவைகளெல்லாம் கைப், மறைவான விஷயங்களோடு சம்பந்தப்பட்ட அம்சங்கள். அவைகளில் உள்ள நியாயங்கள் அவநியாயங்களை நம்ம புரிந்து கொள்ளலாம். ஆனால் அவைகளை நாங்கள் என்ன செய்ய முடியாது, தேடி பார்த்து இப்படி அறிந்து கொள்ள முடியாது. வஹீன் மூலம் மட்டும்தான் ஒரு மனிதனால் என்ன செய்ய முடியும், அந்த செய்திகளை புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள முடியும். அதிலும் குறிப்பாக எல்லா மனிதர்களிடத்திலும் பொதுவாக, அதாவது நமது உயிரோடு சம்பந்தப்பட்ட, நமது அதாவது ரூஹோடு சம்பந்தப்பட்ட, நமது வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட, மரணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட கேள்விகள் நிறைய இருப்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அதிலும் பல கற்பனைகள், பல பொய்கள், பல அதாவது ஏமாற்றுகள் நுழைந்திருக்கக்கூடிய நிலைமையை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இன்றளவிலும் உலகத்திலே ஆரம்பம் தொடக்கம் இன்று வரைக்கும் நம்பப்பட்டு வருகின்ற சில தவறான நம்பிக்கைகளில் ஒன்றுதான் இந்த பேய், பிசாசு, ஆவி, அவைகளுடனான தொடர்பு, ஆலமுல் அர்வா, அதாவது ஆன்மாக்கள் உலகத்தோடான தொடர்பு என்று சொல்லி இன்று வரைக்கும் அவைகளை விஞ்ஞான ரீதியாக நிரூபிப்பதற்கெல்லாம் அது போன்ற அதாவது முயற்சிகள் நடப்பதையெல்லாம் நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களை, இது போன்ற நேரங்களில் இந்த தலைப்பு இந்த விஷயத்தோடு ஒரு அளவில் தான் என்ன செய்யுது, சம்பந்தப்படுது. என்ற தலைப்புடைய பிரதான நோக்கம் அதுவல்ல. ஒரு மனிதனுடைய மரணத்திற்கு பின்னாலும் இந்த உலகத்தோடு அவனுக்கு உள்ள சம்பந்தம் என்றதுதான் என்ன நாங்கள் பேசக்கூடிய விஷயம். என்றாலும் கூட இதில் நம்ம அதாவது இந்த விஷயங்களை எல்லாம் உள்ளடக்கிய அமைப்பில் சில அடிப்படைகளை நாம் என்ன செய்வது, தெரிந்து கொள்வது மிகவும் சிறந்தது. அன்புள்ள சகோதரர்களே, உலகத்திலேயே மனிதரால் புரிந்து கொள்ள முடியாத, இதற்கு பின்னாலும் புரியப்பட முடியாத ஒரு அம்சம் தான் என்ன, உயிர். ரூஹ் என்பது ஒரு நாளும், இன்றைக்கு மட்டுமல்ல நேற்றுமல்ல, இதற்கு பிறகு வரக்கூடிய காலங்களில் கூட ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது, முழுமையான ஒரு விளக்கத்தை யாராலும் கொடுத்துவிட முடியாத ஒன்றுதான் இந்த உயிர். ஆன்மா என்பது, சோல் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு அமானுஷ்யமான ஒரு அம்சமாக நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே இது பற்றிய கேள்வி என்ன செஞ்சுக்குது, இருந்துக்குது. ஏனென்றால் இப்போ சாதாரணமாகவே மனிதனுக்கு யோசிச்சாலே பல கேள்விகள் உயிரை பற்றி வரும். சாதாரணமாக யோசிச்சா நாங்கள் எப்படி வாழ்கிறோம் அப்படின்னு கேட்டால் உயிரால் என்ன செய்கிறோம், வாழுகிறோம். அப்போ உயிருக்கு உயிர் இருக்குதா, ஒரு கேள்வி வரும். உயிருக்கு உயிர் இருக்குதா, உடம்பை விட்டு உயிர் வெளியே போனால் அது உயிரோடு இருக்குதா உயிரோடு இல்லாமல் இருக்குதா என்ற கேள்வி கேட்டாலே நம்மளுக்கு என்ன செஞ்சிடும், கன்ஃபியூஸ் ஆகிரும். அதுக்கு உயிர் இருக்குதுன்னு நம்ம சொல்ல வந்தோம் என்று சொன்னால் அப்போ உயிரெப்ப மௌத்தாகும், உயிரெப்ப மௌத்தாகும், அதுலேருந்து உயிர் போனால் தான் என்ன செய்யும், மௌத்தாகும் வரும். அப்போ அந்த உயிர் இப்படியே நம்ம மாலா நிஹாயா, முடிவில்லாத இடத்துக்கு என்ன செய்யும், போகும். இது ஒரு கேள்வி, இது ஒரு கேள்வி, மனிதனால் பதில் காண முடியாத ஒரு விஷயம். உயிரை பொறுத்த வரைக்கும் அது எங்களால் தொட முடிந்த, உணர முடிந்த ஒரு அம்சமா, இறைவன் எனது அதற்கென சில எல்லைகள் வைத்திருக்கிறானா, இது ஒரு கேள்வி, இது ஒரு என்ன கேள்வி. அதாவது உயிர் உடலை விட்டு வெளியே போனால் அதுவும் ஒரு படைப்பு என்பதில் சந்தேகம் கிடையாது. மனித உலகத்தில் எல்லாமே படைக்கப்பட்டதுன்னு சந்தேகம் கிடையாது. ஆனால் அதை எப்படி புரிந்து கொள்வது என்பதில் இது போன்ற நிறைய கேள்விகள் என்ன செய்யும், உருவாகும். உயிருக்கு அஜல் இருக்கிறதா, மனிதன் உடலில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு அஜல் இருக்குது. அதில் அர்த்தம் உயிர் மரணிப்பதில்லையே, உயிர் உடலை விட்டு என்ன செஞ்சிடும், வெளியே போய்விடும். அல்லாஹ் தஆலா தன்வசம் அதை என்ன செய்யறான், எடுத்துக்கொள்கிறான். அது வரைக்கும் ஆக்டிவாக இருந்தான், அதை எடுத்த உடனே என்ன செஞ்சிடறான், அவன் மரணித்து விடுகிறான். அதான் மரணம் என்று சொல்றோம். எனவே உயிர் தான் அவனது ஜீவன். அதை எடுத்துட்டான்னு சொன்னா அந்த இடத்துல என்ன செஞ்சிடும், எல்லாமே முடிந்து விடும். ஆனால் அதுக்கான பதில் இருக்குதே, நீங்க என்ன கேட்டாலும் என்ன செய்யாது. இப்போ நான் கேட்ட முதல் கேள்வி உயிருக்கு உயிர் இருக்கான்ற கேள்வி என்ன செஞ்சிடும், வந்துடும். உயிர் எப்படிப்பட்ட ஒரு படைப்பு என்ற கேள்வி என்ன செய்யும், வரும். அதற்கு ஒரு எல்லை இருக்கான்ற ஒரு கேள்வி என்ன செய்யும், வரும். அதுக்கு ஒரு உருவமைப்பு என்ன செய்யுது, இருக்கிறதா என்ற கேள்வி வரும். உயிர் உரையாடுமா என்ற கேள்வி என்ன செய்யும், வரும். உயிரும் என்ன செய்யலாம், கம்யூனிகேட் பண்ண கொள்ள முடியுமா என்ற கேள்வி, இப்படி பல கேள்விகள் அதில் என்ன செய்ய போகுது, வரத்தான் போகிறது. இந்த அடிப்படையில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் இந்த கன்ஃபியூஷனை, இந்த குழப்பங்களை தீர்த்து கொள்வதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்கிறாங்க. யஸ்அலூனக அனிர் ரூஹ், உயிரை பற்றி உம்மிடத்தில் என்ன செய்கிறார்கள், கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் சொல்லி கொடுத்தா
அது ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு விளக்கமாக தான் இருக்கும். இறைவன் சொல்லி கொடுத்தா பெரிய ஒரு அற்புதமான விளக்கமாக இருக்கும். சில வேளை மனிதனால் புரிஞ்சு கொள்ள முடியாமல் என்ன செய்யலாம் இருக்கலாம். அல்லாஹ் தஆலா பதில் என்ன? குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி அம்மா ஊதீதும் மினல் இல்மி இல்லா கலீலா. உயிர் என்பது எனது இறைவனது காரியங்களில் உள்ள ஒன்று, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு கொஞ்சம்தான் என்று சொல்லுங்கள். இதான் பதில். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு கொஞ்சம்தான் என்று சொல்லுங்கள், உயிர் எனது காரியங்களில் உள்ள ஒன்று. அப்போ இந்த இடத்துல அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் மனிதனுக்கு சில விஷயங்களை படைத்து கொடுத்து விட்டு அதனுடைய ரகசியங்களை கண்டுபிடிக்கிறதுக்கான அறிவை கொடுத்துக்கிறான். அவருடைய ரகசியங்களை கண்டுபிடித்து அவருடைய நுட்பங்களை கண்டுபிடித்து அவருடைய சிஸ்டங்களை கண்டுபிடிச்சி தானே என்ன செய்யலாம், டெவலப் பண்ணி கொள்ளலாம். மனிதனுக்கு மட்டும்தான் இருக்குது. மிருகத்துக்கு அந்த அறிவு என்னது, கண்டுபிடிச்சி டெவலப் பண்ற அறிவு மிருகத்துக்கு என்ன இல்லை. ஏன்னா மிருகம் எறும்பு கூடு 1400 வருஷத்துக்கு முன்னால அதே எறும்பு கூடு தான் இன்றைக்கு என்னது, அதே எறும்பு கூடுது. எங்கேயாவது மாடி கட்டினதா வரலாறு இருக்குதா? நவீன காலத்தில் வித்தியாசமா சாப்பிடுவோம் சிந்திச்சுதான் என்னது வரலாறு. அது எப்பயும் அது போன்றுதான் என்ன செய்யும் இருக்கும். அபிவிருத்தி அறிவு யாருக்கு கொடுத்திக்கிறான்? அல்ல மனிதனுக்கு கொடுத்திக்கிறான். ஆனால் சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மனிதனால தனது அறிவு, அபிவிருத்தி அறிவு, ஆய்வு அறிவு, எந்த அறிவாலும் அந்த ரகசியத்தை என்ன செய்ய முடியாது, ஒரு நாளும் அவனால் கண்டுபிடித்துக் கொள்ள முடியாது. வயிற்றுல ஒரு அதாவது அவர் ஒரு கரு உருவாகுது என்று சொன்னால் அந்த கருக்கெல்லாம் ஒரு சிஸ்டம் வச்சுக்கிறான். அந்த சிஸ்டத்தை கண்டுபிடித்த பின்னால அவனுக்கு டெஸ்ட் பேபி இதான் சொல்லி எத்தனையோ விஷயங்களை அவன் என்ன செய்யறான், அதில் அப்ளை பண்றதுக்குரிய உரிமையை கொடுத்துக்கிறான். அப்படி உரிமையை கொடுத்து கொண்டு போய் உச்சகட்டமா என்ன நடந்தான் தெரியுமா? மனிதன் உடம்புடைய ஒட்டுமொத்தமே என்ன, செல் தான் என்னது மனித உடம்போட ஒட்டுமொத்தமே. அந்த செல்லுக்கு ஜீனோம் ப்ரொஜெக்ட் சொல்லி ஒன்றை உருவாக்கி அதனுள்ள எல்லா விஷயங்களையும் ரீட் பண்றதுக்காக ஒரு பெரிய ப்ரொஜெக்டை உருவாக்கி எல்லாம் முடிஞ்சு என்ன செஞ்சிட்டான்னு சொன்னா, செல்லை எப்படி காப்பி பண்றது, ஒரு உயிருடைய செல்லை இன்னொரு உயிருக்கு எப்படி காப்பி பண்றது அதையும் செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ செல்லை உருவாக்கிட்டாச்சு, ஆர்டிஃபிஷியலா ஒரு மனிதனுடைய செல்லை உருவாக்கிட்டாச்சு. பிரச்சனை அவனுக்கு எங்க வந்துச்சு தெரியுமா? அந்த செல்லை எப்படி இயக்கிறதுக்கு இயலாது. எப்ப எதுறது உயிர்ல தான் அவனுடைய பிரச்சனை என்ன செய்திருக்கு. செல்லையே அப்படி காப்பி பண்ணிட்டான். அவன் எல்லா சிஸ்டத்தையும் செஞ்சு அதுக்கு எப்படி எழுதினாங்கன்னு சொன்னால் இறைவனுக்கே சவால் மாதிரி என்ன செஞ்சாங்க, எழுதினாங்க. சவாலே அல்லது எல்லையில நின்ற யஸ்அலூனக எனது அனிர்ரூஹ குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி, எனது இறைவனுடைய காரியங்கள் ஒன்று இவ்வளவு செஞ்ச உனக்கு அதை இயக்க என்னது முடியாம போச்சுன்னு சொன்னா அது செத்தது தான், பணம் தான். அது மனிதன மாதிரி அச்சொட்டா என்ன செய்யறான், ரோபோ உருவாக்குறான். எல்லாம் முடிஞ்சுது. எங்க போறான், சார்ஜ் பண்றதுக்கு என்னது அலைஞ்சு திரியிறானே தவிர அவனால எங்க போக முடியல, அந்த இடத்திற்கு போக முடியவில்லை. எனவே உயிர் ஒரு பெரிய ஒரு அமான விஷயம், ஒரு பெரிய ஒரு என்னது ஒரு ரகசியம். இறைவன் அதுக்கு பற்றி அறிவு யாருக்கு கொடுக்கவில்லை. குர்ஆன் சுன்னா படிச்சவருக்கு தான். குர்ஆன் வஹீயுடைய அறிவு முழுமையாக இருந்தது யாருக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்க, மின் அம்ரி ரப்பி வமா ஊதீது மினல் இல்மி இல்லா கலீலான்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. எனவே உயிர் பற்றிய அறிவு யாரு சொன்னாலும் முதல் நம்பிக்கை எங்களிடத்துல என்ன இருக்கணும்னா, எல்லாரும் போய் சொல்றாங்க. உயிரை பற்றி அப்படி இப்படி என்று ஏதாவது விளக்கம் சொல்லி நேற்று தான் ஒரு உயிரை சந்திச்சேன்னு சொன்னா விளங்கிட்டா. சில பாட்டி என்ன செஞ்சீங்கன்னு சொன்னால் விஞ்ஞான முறைப்படி உயிர்களோடு கண்டெக்ட் பண்றாங்களா, விஞ்ஞான முறைப்படி உயிர்களோடு கண்டெக்ட் பண்றாங்க அப்படின்னு. என் தந்தையோடு நான் பேச, இது நடக்குது உலகத்தில். என் தந்தையோடு பேச வேண்டும், ஓகே நாளைக்கு வாங்கன்னு சொல்லி என்னமெல்லாம் செஞ்சு தந்தையோட உயிர் எடுத்து தந்தையோட கண்டெக்ட். இப்போ எப்படி இருக்கீங்க, எப்படி என்னது இந்த மாதிரி உயிரோட பேசுறாங்களாம் என்று சொல்லி, அதாவது பலவிதமான பொய்களை பண்ணி விஞ்ஞான ரீதியாகவும் அது சாத்தியம் அப்படி என்றெல்லாம் சொல்லி தனது அந்த அறியாமைக்கு தொடர்புகளை ஏற்படுத்தி விளக்கம் சொல்லக்கூடிய நிலைமை பார்க்கிறோம். இஸ்லாமிய அடிப்படையில் அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லிட்டா என்ன, இந்த மாதிரியான அறிவு யாருக்குமே நான் என்ன செய்யல, நான் கொடுக்கவில்லை. உயிர்களை வரவழைப்பதோ, அதாவது உயிர்களை பற்றி அறிவு கொடுக்கப்படலை என்று சொன்னா உயிரை கண்டக்ட் பண்ணலாம்னு அறிவு எனக்கு எங்கே கிடைச்சது, பொய். அது இது பொய் என்றதை என்ன செய்து புரிஞ்சுக்கணும். எனவே உயிர் பற்றி சில மனிதர்களுக்கு என்ன என்று சொன்னால் ஒரு பெரிய நோய் ஒன்று இருக்குது, ரகசியமான இந்த விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளணும். ஆனா உண்மையிலே இது போன்ற விஷயங்களுக்கு விளக்கம் யார்கிட்டையும் இல்லை. எவனா விட்டடிச்சு அவனுக்கு பின்கால போயிடுறது நல்லா இருக்குது. அந்த விளக்கம் என்ன செய்யுது, உயிரை பற்றி அவன் பேசுறதெல்லாம் நல்லா இருக்குது, ஈர்ப்பா இருக்குதுன்னு சொல்லி அதை நம்பி என்னது போறது. அதாவது உதாரணத்துக்கு சொல்றேன்னா, பேய் இல்லை என்றெல்லாம் பொய்யன்னு தெரியும். ஆனா பேய் கதை கேட்கறது எவ்வளவு இன்பமா இருக்குது. பேய் இல்லை என்றது நன்றாக தெரியலாம் இருக்கு, ஆனா அதை கேட்கறதுல நிறைய பேருக்கு என்ன, அது என்னதான் இல்லாட்டியும் கூட அந்த கதையை சொன்னா என்னது ரசிச்சு கேட்கறது மனிதனுக்குள்ள ஒரு நோய். அதாவது 100% இது பொய் என்று தெரியுது, ஆனா ரகசியம். அந்த ரகசியம் பற்றிய செய்திகளை எவ்வளவு சொன்னாலும் அதை நம்புற மாதிரி பொய் என்று தெரியும், ஆனால் கேட்டா என்ன செய்யுது இன்பமாக இருக்கிறது சொல்லி போறதுனால தான் இந்த அறியாமை என்ன செய்யுது வளரக்கூடியப்ப நாங்களே எங்களை என்ன செய்வது ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. இது மனிதன்ட்ட எல்லா விஷயங்களும் இருக்குது. ரகசியம் என்று சொல்லிட்டு பாருங்க,
ஒரு பாக்ஸ் சும்மா இருந்தால் சும்மா இருப்பாங்க. ரோட்டில் எத்தனையோ பாக்ஸ் இருக்குது சும்மா இருப்பாங்க. அதில் இது ரகசியம் போட்டு பாருங்க பாப்போம். அவ்வளோ அங்கனுக்கு ஒரு கூட்டமே நின்றுருக்கு. அந்த அங்கனுக்கு என்ன ஒரு அங்க இடத்துல ஒரு கூட்டமே நின்று காரணம் என்ன, அவனுக்கு ரகசியம் என்றா அது என்னன்னு பார்க்கணும் என்ற ஒரு உணர்வு என்ன செய்யும் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளணும். குர்ஆன் சுன்னாஹ்களுக்கு முதலாவது தார வாக்கு என்னன்னு சொன்னால், உயிர் பற்றிய செய்திகள் இந்த உலகத்தில் சொல்லப்படுமாக இருந்தா, அந்த அறிவு கொடுக்கப்பட்டிருந்தா இந்த உலகம் தலைகீழா என்ன செஞ்சிக்கும், அது ஒரு நிலை குலைந்து போயிருக்கும். ஆனால் அல்லாஹ் தஆலா அந்த உலக நிர்வாகத்துக்காக தன் அறிவை என்ன செஞ்சிட்டான், அல்லாஹ் தஆலா மறைத்து விட்டான். இது முதல் செய்தி. இரண்டாவது, இந்த உயிர் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற நேரம் பற்றி நம்ம நிறைய படிச்சுக்கிறோம். அதுக்கு தான் நம்ம என்ன தலைப்பில் பேசுவோம், எப்பயும் சக்ராத் என்ன செய்வோம் பேசுவோம். அது ஒரு அம்சம், இந்த தலைப்போடு டைரக்ட்லி சம்பந்தப்படுகின்ற அம்சம். ஆனால் நம்ம நிறைய சம்பந்தமா என்ன செய்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். ஆனால் இந்த சக்ராத்திலிருந்து உயிர் பிரிந்த பின்னால் இந்த உயிர் எப்படி இந்த உலகத்தை விட்டு கடக்குதுன்றதுக்கு சஹீஹ் முஸ்லிம்ல ஒரு செய்தி வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முதலாவது வானத்தை அடைந்தவுடன் அந்த வானத்துடைய கதவு என்ன செய்யும், தட்டப்பட்டு அதுக்கு அனுமதி வழங்கப்படுறது மறுக்கப்படுறது சம்பந்தமான செய்தி ஒன்று வருது. வானத்திற்கு கதவு தட்டப்பட்டவுடன் உடனே இந்த டோர் மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது, எப்பயும் நினைக்கக்கூடாது. நம்ம இது எங்களுக்கு புரிகின்ற அமைப்பில் சொல்லப்படுதே தவிர நம்ம சிந்தனை அதோட என்ன செஞ்சிடணும், நிறுத்திவிட வேண்டும். வானத்துக்குரிய அதாவது கதவு தட்டப்பட்ட பின்னால அந்த ரூஹை பற்றி விசாரிக்கப்பட்ட பின்னால் அது நல்ல ரூஹாக இருந்தால், அந்த வார்த்தைக்காகத்தான் இதை சொல்றேன், அது நல்ல உயிராக இருந்தால் அதுக்கு அந்த மலக்குமார்கள் ஒரு வார்த்தை சொல்வார்கள், ஸல்லல்லாஹு அலைக்கி வ அலா ஜஸதின் குந்தி தஅமுரினஹு. அல்லாஹ் தஆலா உன் மீது அருள் புரியட்டும். எதன் மீது, உயிரின் மீது உன் மீது அருள் புரியட்டும். வ அலா ஜஸதின் குந்தி தஅமுரினஹு, நீ நிர்வாகம் செய்து கொண்டிருந்த அந்த உடலுக்கும் அல்லாஹ் தஆலா அருள் புரியட்டும். இது பிரிஞ்சா மட்டும்தான் சொல்லலாம். ஒருத்தருக்கு சலாம் சொல்றோம், அஸ்ஸலாமு அலா ரூஹிக்க வ அலைக்கன்னு சொல்லிடக்கூடாது. என்னது, உன்னோட உயிருக்கும் அல்லாஹ் தஆலா என்ன செய்யட்டும், சாந்தி உண்டாகட்டும், உங்களோட உடலுக்கும் சாந்தி உண்டாகட்டும் சொல்ல. அப்ப மௌத்தான அர்த்தம். அப்படின்னு அர்த்தம் என்ன, ரெண்டு பேரும் பிரிஞ்சுக்கிறான்னு அர்த்தம். இது எப்ப நம்ம சொல்லலாம், அந்த மலக்குமார் சொல்றாங்க, இந்த பிரிச்சு சொல்றாங்க. அப்ப என்ன, பிரிஞ்சாச்சு. ரெண்டு இடத்துல, உடல் ஒரு இடம், உயிர் ஒரு இடத்தில். உடல் என்னதான் சின்ன பின்னப்பட்டாலும் ஒரு மனிதன் ஒரு குண்டுவெடிப்பிலையோ ஒரு ஆபத்திலேயோ அதாவது அப்படியே அந்த தூர்ந்து போனாலும் சரி, உயிருக்கு என்ன செய்யாது, எதுவுமே நடக்காது. உயிருக்கு எந்த பாதிப்பும் என்ன செய்யாது, வராது. அதனால ஸல்லல்லாஹு அலைக்கி வ அலா ஜஸதின் குந்தி தஅமுரினஹு, உன் மீதும் நீ எந்த உடலை நிர்வாகம் செய்து கொண்டிருந்தா இந்த உடல் மீது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்ன செய்யட்டும், அருள் உண்டாகட்டும் என்று சொல்லப்பட்டு கதவு என்ன செய்யும், திறக்கப்படும் இடத்தை பார்க்கிறோம். அப்ப இதுல நம்ம இன்னொன்று தெரிஞ்சுக்கொள்றோம்னு சொன்னா, உயிர் நிர்வாகம் செய்து கொண்டிருந்தது. நிர்வாகம் செய்து கொண்டிருந்தது. இதனால் தான் உயிருக்கும் உடலுக்கும் உள்ள அந்த அலாக்கத்தை பற்றி பேசுகின்ற இஸ்லாமியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உயிரையும் கெட்டு போக வைப்பது மனிதனுடைய ஆசை. இந்த உயிரையும் உயிர் இருக்கிற டைம்ல எது ஆக்டிவ் ஆகும், அவனோட ஆசை என்ன செய்யும், ஆக்டிவா இருக்கும். உயிர் போயிட்டா அதுக்கான ஆசை தான் உயிரை என்ன செஞ்சிடக்கூடாது, நினைச்சிடும். உயிர் இருக்கிற டைம்ல ஆசை ஆக்டிவா, இந்த ஆசை என்ன செய்யும்னா உயிரை கெட்டு போக வைக்கும், உயிரை நன்றாகவும் என்ன செய்யும், மாற்றும். ரெண்டுமே என்ன செய்யும். ஆனா உயிர் செய்து கொண்டிருந்த அந்த நிர்வாகம் இந்த உடலை ஆக்டிவாக வச்சிருந்தது. ஒரு மனிதன் அதாவது உயிர் எப்பொழுதும் ஆன்மா, இறைவன் படைச்ச ஆன்மா தூய்மையானது. அது என்ன செய்யும், தூய்மையானது. அதை மோசமானதாக மாற்றுவதும் அதை நன்றாக மாற்றுவதும் மனிதனுடைய இயல்பு. அதனாலதான் என்றைக்குமே கெட்டது செய்கின்ற நேரத்தில் முதலாவது உயிர் எதிர்க்கும். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் சரி, அவன் கேடுகட்ட மனிதராக இருந்தாலும் சரி, புதிய ஒரு கெட்ட வேலையோட செய்ய போறான்னு அர்த்தம் என்ன செய்யும், அவனுக்கு உடல் என்ன செய்யும், போதும் நான் தான் எல்லாம் செஞ்சுட்டேன், கொலை செஞ்சா என்னன்னு சொல்லி ஈஸியா அவனுக்கு என்ன செய்யலாது. அது உடல் அந்த உயிர் எதிர்த்துக்கண்டே இருக்கும். பிறகு பழக்குவான், பழக்கி போய் அந்த உயிரை என்ன செஞ்சிடான், மோசமாக மாற்றி விடுகிறான். அப்படி எடுத்து நம்ம பார்க்கிறோம். எனவே அல்லாஹ் தஆலா தூய்மையா தான் என்ன செய்யறான், அதை கொண்டு வைக்கிறான். இப்ப எனவே இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், அதாவது உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு நிர்வாகம் என்று அந்த ஹதீஸ் என்ன செய்து சொல்கிறது. இது மூன்றாவது கட்டம் என்ன அப்படின்னு சொன்னால், அதுக்கு பின்னால தொடர்பு இருக்குமா இந்த உடலுக்கும், எந்த உடலை விட்டு அதாவது பிரிந்து போனால் அந்த உடலுக்கும் இதற்கும் தொடர்பு இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், ஹதீஸ் தொடர்பு இருக்குது அப்படின்றத என்ன செய்யுது, ஹதீஸ் சொல்லுது. அந்த உடலுக்கும் நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், உலகத்தில் உள்ள மற்ற உடலுக்கெல்லாம் இல்லை, இந்த உடலை, எந்த உடலை விட்டு அந்த உயிர் பிரிஞ்சு போச்சோ அந்த உடலுக்கும் இதுக்கும் இடையில என்ன செய்யும், ஒரு தொடர்பு இருக்கும் என்பதை ஹதீஸ் சொல்வதை பார்க்கிறோம். எந்த நேரத்தில் ஒரு மனிதன் கபரில் அடக்கப்படுகிறான், உயிர் பிரிஞ்சாச்சு, கபரில் என்ன செய்கிறான்,
அடக்கப்படுகிறான். அடக்கப்படுவதற்கு முன்னால் இப்பதான் நீங்க புரிஞ்சுக்க, அந்த தொடர்பை தான் நான் பேசுகிறேன். அடக்கப்படுவதற்கு முன்னால ஒரு ஜனாசா என்ன செய்து சுமக்கப்பட்டு போகிறது. இப்போ உயிர் உடல்ல இருக்குதா? உடல்ல இல்லை. ஆனா அந்த ஜனாசா வந்து ஒரு ஒரு யஹூதி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், இந்த ஜனாசா பேசுமா அப்படின்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌனமாக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌனமாக்கிறான். நாங்கள் அண்டுவீங்க ஒரு முஸ்லீம் ஜனாசா போகுது, ஒரு யூதன் வந்து இது பேசலான்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? முஸ்லீம் ஜனாசா பற்றி யாருக்கு நுழைஞ்சு கூட? எங்களுக்கு தான் கூட. அவனுக்கு நிறைய விளக்கம் சொல்லிப்போம். வணங்கிட்டான், அவனுக்கு நிறைய விளக்கமே சொல்லிப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமாகிட்டான், ஒன்றும் சொல்லலை. ஜனாசா ரெண்டாவது முறை க்ராஸ் பண்ணி கேட்குறான், இந்த ஜனாசா பேசுமான்னு கேட்குறான், பதில் சொல்லலை. மூணாம் முறை கேட்குறாரு, அவர் மூணாம் முறை சொல்றாரு ஜனாசா பேசும் அப்படின்றான். யாரு? அந்த யூதன். ரசூலுல்லாஹ் பதில் சொல்லலை, அந்த யூதன் சொல்ற அந்த ஜனாசா பேசும் அப்படின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன பின்னர் சொன்னாங்க, இதா ஹத்தஸகும் அஹ்லுல் கிதாபி ஃபலா துகதிபுஹும் வலா துஸத்திகூஹும். வேதக்காரர்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு செய்தியை சொன்னால் பொய்ப்படுத்தவும் வேண்டாம், உண்மைப்படுத்தவும் வேண்டாம். ஏனென்றால் அது உண்மையாக இருந்தால் நீங்க பொய்ப்படுத்தவும் இல்லை, பொய்யாக இருந்தால் நீங்க உண்மைப்படுத்தவும் இல்லை. அவரிடத்தில் ஒரு வேதம் பற்றி ஒரு அறிவு என்ன செய்து இருக்கிறது, அதை குர்ஆன் சுன்னா வந்து சொல்லுகின்ற வரைக்கும் நம்ம என்ன செய்யலாது, மறுக்கவோ ஏற்கவோ முடியாது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இன்னொரு செய்தியில நம்ம பார்க்கிறோம், நல்ல ஜனாசாக்களை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யும்? கத்திமூன், என்னை வேகமாக கொண்டு போங்க என்று சொல்லும் என்றது எப்படி சொல்லும்? உயிர் தான் இல்லையே, உயிர் தான் என்ன இல்லை. அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்றோம்டா, உயிர் இல்லாம அந்த ஜனாசா வந்து உணர்வை வெளிப்படுத்தும் அப்படி என்று சொன்னால் நிச்சயமாக அந்த உயிருக்கும் இந்த உடலுக்கும் ஒரு தொடர்பு என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். இல்லாமல் அந்த உடல் இயங்கவே என்ன முடியாது. ஒரு நாளும் ஒரு உடல் அந்த உயிர் இல்லாம இயங்கவே என்ன முடியாது என்பதை புரிஞ்சுக்கிறோம். ஒரு மனிதர் கோமா ஸ்டேஜில் இருக்கிறார், அவரால் பேச முடியவில்லை, அசைய முடியவில்லை, எதுவுமே இல்லை. அவருக்கு உணவு பருக்கிறது கூட சாத்தியம் இல்லாத லெவலில் இருக்கேன்னு வைங்களேன். நம்ம என்ன சொல்றோம்? உயிர் இருக்குன்னா என்ன செய்யறோம்? சொல்றோம். அந்த இயக்கத்துக்கு பேரே நம்ம என்ன வச்சுக்கிறோம்? உயிர் இருக்கு அப்படின்ட்டு தான் நம்ம வைத்திருக்கிறோம். அப்ப அப்படி இருக்கிற நேரத்தில் அந்த உயிருக்கும் அந்த உடலுக்கும் ஒரு தொடர்பை இறைவன் ஏற்படுத்துவதனால தான் அந்த உடல் என்ன சொல்லுது? என்ன? கத்திமூனி, என்னை அவசரமாக கொண்டு போங்க அப்படி என்று சொல்லக்கூடிய செய்தியை நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். எனவே அந்த உணர்வு எப்படிப்பட்டது? அல்லது அந்த உணர்வு தொடர்ந்து இருக்குமா? அல்லாஹு தஆலா வந்து இதை தொடர்ந்து அப்படியே வைத்திருக்கிறானா அப்படி என்று நம்ம பார்த்தோம்னா இல்லை. அப்படின்னு பார்த்தோம்னா என்ன இல்லை என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். என்ன காரணம் அப்படி என்று சொன்னால், அந்த ஜனாசாவை அதாவது கபரிலே அடக்கிய பின்னால மலக்குமார்கள் வந்து கேள்வி கேட்கப்படுகிற நேரத்தில் உயிர் மீட்டப்படும் என்ற ஒரு செய்தி வருது. உயிர் என்ன செய்யும்? மீட்டப்படும் என்ற செய்தி வருது. இந்த உயிர் மீட்டப்படும் என்பது உடலுக்குள்ள மீட்டப்படுவது அல்ல. உயிர் மீட்டப்படுவது என்பது உடலுக்குள்ள திருப்பி உயிர் கொடுக்கப்படுவது அல்ல. அப்படின்னா அது மறுமை நாண்டு அர்த்தமாகும். திருப்பி மீட்டப்பட்ட, ஏன்னா நாங்கள் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், ஒரு மனிதன் இறந்த நிலையில் இருக்க, அதாவது இல்லாம இருக்கிறான், திருப்பி என்ன செய்கிறான்? வகுந்தும் அம்வாத்தன், நீங்கள் இறந்தவர்களாக இருந்த அப்படின்னா இல்லாமல் இருந்தீர்கள். வழங்கிட்டா அல்லாஹ் என்ன செஞ்சான்? உயிர்ப்பிக்கிறான். வழங்கிட்டா பின்னர் உங்களை மரணிக்க செய்கிறான், பின்னர் உயிர்ப்பிக்கிறான். 4 நிலை தான். முதலாவது இல்லாமல் இருக்கிறது, திருப்பி அதை உருவாக்குறது, பின்னர் மரணிக்க செய்வது, பின்னர் உருவாக்குவது. நீங்க கபருடைய செய்தியில உயிர் உடலுக்கு மீட்டப்பட்டது என்று வச்சீங்கன்னு சொன்னா 5 ஆகிரும், 6 ஆகிரும். ஏன்? திருப்பி மறுபடியும் மரணிக்க செஞ்சு திருப்பி மறுமையில எடுக்கிறன்ற என்ன செஞ்சிடும்? இன்னொரு அர்த்தம் என்ன செய்யும்? வரும். எனவே உயிர் மீட்டப்படுவது அல்ல. அதுதான் அந்த உயிருக்கும் அந்த உடலுக்கும் இடையில் ஒரு தொடர்பு என்ன செய்யும்? ஏற்படுத்தப்படும். அந்த உயிருக்கும் அந்த உடலுக்கும் இடையில் தொடர்பு ஏற்படுத்தப்படும். ரைட். உயிருக்கும் உடலுக்கும் இடையில் தொடர்பு ஏற்படுத்தப்பட்டால் மனிதனுடைய உணர்வு எப்படி இருக்கும் தெரியுமா? எப்பொழுதும் அறிவு வேலை செய்யாது. எப்பொழுது என்ன செய்யாது? அறிவு வேலை செய்ய. அறிவு என்ன? அவனுடைய பகுத்தறிவு, யோசிக்கிற அறிவு என்ன செய்யாது? வேலை செய்யாது. இதற்கு இஸ்லாமிய அறிஞர்கள் எதை உதாரணமாக சொல்றாங்கன்னா, அல்லாஹ்வுடைய வேத வசனம். உதாரணம் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், அல்லாஹு யத்தவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா. அதாவது உயிர்களுடைய மரணத்தின் நேரத்தில் அல்லாஹ் தஆலா உயிர்களை என்ன செய்கிறான்? கைப்பற்றுகிறான். வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா. மரணிக்காதவைகளுடைய உயிர்கள் அல்லாஹ் எப்ப கைப்பற்றான்? தூக்கத்திலே அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? உயிர்களை கைப்பற்றுகிறான். ஃபயும்சிகுல்லதி கதா அலைஹல் மௌத். எதற்கு அல்லாஹ் தஆலா மரணத்தை எழுதி இருக்கிறானோ அந்த உயிர்கள் அல்லாஹ் திருப்பி என்ன செய்வதில்லை? அனுப்புவதில்லை. அதோடு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிடறான்?
அந்த உயிர்களை எல்லாம் அப்படியே நிரந்தரமாக தூக்கத்திலேயே மரணிக்க செய்து விடுகிறான். வயுர்சிலுல் உக்ரா இலா அஜலின் முஸம்மா, மற்றவைகளை அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காலம் வாழும் வரைக்கும் திருப்பியும் என்ன செய்கிறான், அனுப்பி விடுகிறான் வருது. இப்ப தூக்கத்தில் இருந்து அல்லாஹ் தஆலா உயிரை கைப்பற்றுதல் என்பது, ஒரு மனிதன் உயிரை கைப்பற்றா தூக்கத்தில் என்ன செய்யறான், சொரியறான், இல்லாத வேலையெல்லாம் என்ன செய்யறான் அந்த தூக்கத்தில் செய்யறத நம்ம பார்க்கிறோம். மலங்கிட்டா பிறல்றான், உருள்றான், நிறைய இதாக செலவன் அவனவன் இயல்புகளுக்கு ஏற்ப என்ன செய்யறான், பாட்டு படிக்கிறான், அது செய்யறான், கனவுல கத்துறான், எல்லாமே நடக்குது, யாருக்குமே தெரியாது. யாருக்குமே என்னது பெரிய கனவு ஒன்று கண்டு உசுர உடுற மாதிரி ஓடி எல்லாம் எழும்பிப்பான், வேர்த்து வடிஞ்சிருக்கு, என்ன நடந்ததுன்னு அவனுக்கு என்ன தெரியாத ஒரு லெவலில் இருக்கக்கூடிய நிலைமை பார்க்குறோம். ஆனா அவன் உயிரோட தான் என்ன செய்யறான் இருக்கிறான். அந்த உயிருக்கு என்ன நம்ம சொல்றோம், அல்லாஹ் தஆலா உயிரை கைப்பற்றேன்னு சொல்றான். அப்படின்னா அந்த உடலுக்கும் அந்த உயிருக்கும் இடையில அல்லாஹ் தஆலா தொடர்பை என்ன செய்யறான், வைத்திருக்கிறான். இந்த தொடர்பு தான் கபரில் வைக்கப்பட்ட அந்த உடலுக்கும் உயிருக்கும் இடையிலான தொடர்பு. அந்த இடத்துல ஒருத்தர் எழுப்புறான்னு, அந்த நேரத்தில் விசாரணைக்காக அல்லாஹ் தஆலா கபர்ல இந்த தொடர்பு தான் வைங்க. இப்ப நீங்க தூக்கத்தை நினைச்சு பாருங்க, இப்ப விசாரிச்சா யோசிச்சு பதில் சொல்ல முடியுமா? யோசிச்சு பதில் சொல்ல உள்ள அறிவு தான் வெளியே என்ன செய்யும் வரும். யோசிச்சு பதில் சொல்ற அறிவு இல்ல. மன் ரப்புக்க, உமது இறைவன் யார் அப்படின்னா அது மனநமிட்டு வார அறிவு அல்ல, வாழ்க்கையால் வரக்கூடிய அறிவு. அவன் இந்த உலகத்தில் சிறந்த முறையில் வாழ்ந்திருந்தான்னு சொன்னா அந்த வாழ்க்கையின் விளைவாக அந்த வார்த்தை அவனுக்கு என்ன செய்யும் வரும். அப்படி இல்லாம எழுப்பிய நேரத்தில் அவர்களுக்கு கேள்வி கேட்கப்படுவதாக இருந்தா நாங்க பார்க்கிறோம், மறுமை நாள்ல நபிமார்களையே பொய்ப்படுத்துவாங்க. உயிர் உடல்ல இருக்கிற டைம்ல இந்த நபிமார்கள் உங்களுக்கு செய்தியை சொன்னாங்களான்னு கேட்டா எந்த தூதர் எங்களுக்கு வரவே இல்லை என்றுவாங்க. மறுமை நாள்ல அப்படின்னா என்ன, பொய் சொல்லக்கூடிய ஆற்றல் எப்போ வருது, உடலுக்குள்ள உயிர் வந்த நேரத்தில் என்ன செய்து வருது, இல்லாத நேரத்தில் பொய் சொல்லக்கூடிய ஆற்றல் வருது இல்ல. ஹா ஹா லா அத்ரி, எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது என்றுதான் பதில் சொல்லும். அப்படின்னா என்ன, பதில நேர்மையாகிறான்னு அர்த்தம். பதில நேர்மைக்கு காரணம் என்ன, உயிர் உடலுக்குள்ள இல்லை, அந்த சொல்வதற்கான இது இல்லை, தொடர்போடு தான் என்ன செய்து இருக்குது. எனவே இந்த தொடர்பு தான் முக்கியமாக நாங்கள் என்ன செய்கிறோம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். எனவே உயிருக்கும் உடலுக்கும் இடையில் மரணத்துக்கு பின்னால் உள்ள தொடர்பு தான். மரணத்துக்கு பின்னால் உள்ள தொடர்பு என்பது அந்த அல்லாஹ் தஆலா அதுக்கு பின்னால் என்ன செஞ்சிடறான்னா அதை முழுமையாக அந்த தொடர்பை என்ன செஞ்சிடறான், எடுத்து விடுகிறான். அந்த தொடர்பை எடுத்து விடுகிறான் என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே உடல் எப்பொழுதாவது உணர்ற சம்பந்தமான செய்தி வந்தால், பேசுவது சம்பந்தமான செய்தி வந்தால் உயிர் உடலுக்குள் மீட்டப்பட்ட அர்த்தம் அல்ல. தூக்கத்திலே உயிருக்கும் உடலுக்கும் என்ன தொடர்பு இருந்ததோ அதான் தொடர்பு. இதுதான் நாங்க எங்களுக்கு குர்ஆனும் சுன்னாவும் சொல்லித் தரக்கூடிய ஒரு இல்ம். இதை விஞ்ஞான ரீதியாக யாரும் வந்து பேசவும் இயலாது, என்ன செய்யலாது, விளங்கப்படுத்தவும் நிராகரிக்கவும் என்னது முடியாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அடுத்த அன்புள்ள சகோதரர்களே, ஐந்தாவது அம்சம், அதாவது ஐந்தாவது அம்சம் என்ன அப்படி என்று சொன்னால், இப்படி போன பின்னால இப்போ உலகத்தில் வாழ்ற டைம்ல மனிதனுக்கு இந்த தொடர்பு ஏற்படுத்தப்பட்டால் அந்த உயிர் உடலில் இருந்தால் மற்ற மனிதர்களோட உறவாடுறோம், நம்ம பேசுறோம், இருக்கிறோம். தொடர்பு ஏற்படுத்தப்பட்டால் அது அவனோடு மட்டும் ஒழிஞ்சிடும். இன்னொரு கத்திமூனி என்னை வந்து முற்படுத்துங்கள் என்று அந்த ஜனாசா சொல்வதை நாங்க கேட்போமா? எங்களால் என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது, எங்களால கேட்க முடியாது என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்ப அப்படியாக இருந்தால் மரணத்திற்கு பின்னால் எப்படியான தொடர்பு மற்ற மக்களோடு இருக்கும் அப்படி என்பதை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அதாவது ஒரு மனிதன் சொல்லுவான், லஅல்லி அஅமலு சாலிஹன் ஃபீமா தரக்த், நான் விட்டவைகளை எல்லாம் நல்ல முறையில் செஞ்சுட்டு வருவதற்கு எனக்கு ஒரு அவகாசம் தான் என்று சொன்ன நேரத்தில் கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, இது வெறும் வார்த்தை தான், இது வெறும் வார்த்தை தான். வமின் வராஇஹிம் பர்ஸகுன் இலா யௌமி யுபஅஸூன், அவர்கள் மறுமை நாளில் எழுப்பப்படுகின்ற நாள் வரைக்கும் இந்த உயிரோடு வாழக்கூடிய மக்களுக்கும் மறுமை நாளுக்கும் இடைப்பட்ட காலத்தில் வாழக்கூடிய அந்த மக்களுக்கும் என்ன இருக்கும், பர்ஸக். அதனால சொல்றாங்க அல் ஹயாத்துல் பர்ஸகியா, கபர் வாழ்க்கை என்றதை விட பர்ஸகுடைய வாழ்வு. ஏன்னா கபருக்கே போகாத வாழ்வு என்ன செய்யுது சில மக்களுக்கு இருக்கும், பர்ஸகுடைய வாழ்வு. அப்ப பர்ஸகுடைய வாழ்வு உள்ள மக்களுக்கும் இந்த உலகத்துக்கும் என்ன தொடர்பு அப்படி என்று சொன்னால் அல்லாஹ் என்ன சொல்றான், அது திரை. அவர்கள் ஒரு நாள் இந்த பக்கத்தை என்ன செய்ய முடியாது, தொடர்பு பெறவே முடியாது அப்படின்னு அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் என்ன செய்றான், அழுத்தமாக சொல்லிக்கிறார். வமின் வராஇஹிம் பர்ஸக், அவர்களுக்கு பின்னால் ஒரு பர்ஸக் இருக்கிறது. இலா யௌமி யுபஅஸூன், அவர்கள் எழுப்பப்படுகின்ற அந்த நாள் வரும் வரைக்கும் அப்படி என்று சொல்லி என்னது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப எனவே இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்கிறோம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவாக சொல்றான், எந்த விதமான தொடர்புகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இல்லை. எந்த அளவுக்கு சொல்றான் அல்லாஹ் தஆலா, கத் அலிம்னா மா தன்குசுல் அர்து மின்ஹும்,
அவருடைய உடல்கள் இருக்கிறது இந்த உலகத்தில், அந்த உடல்கள்ல மண் எவ்வளவு குறைச்சிட்டு வருது என்பது எங்களுக்கு தெரியும் என்றால், அந்த உடல்களில் இந்த மண் எவ்வளவு குறைத்து கொண்டு வருகிறது என்ற கணக்கு அல்லாஹ்வுக்கு தெரியும். அவன் இந்த உடல் உக்கி மண்ணாக போன பின்னால் கூட ஒருவருடைய உடலுடைய அந்த துகள்கள் எங்கெல்லாம் இருக்குன்னு அல்லாஹ் என்ன செய்யும் தெரியும். அல்லாஹ் தஆலா அதை சேர்க்கிற நேரத்தில் அந்தந்த இடத்துல அதை என்ன செய்யும், ரிப்பீட் ஆகும் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே அந்த உடலுக்கு தொடர்பு அல்லாஹ் தஆலா உணர்வுக்கு ஏற்படுத்தினாலும் கூட மற்ற மனிதர்களோடு தொடர்பாடுவதற்கான எந்த வாய்ப்புகளையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்யவில்லை, வைக்கவில்லை என்பது. அடுத்ததாக நம்ம தெரிஞ்சுக்கொள்றோம்னு சொன்னால், இந்த வாய்ப்பு முழுமையாகவே இல்லை என்பதுதான் அகீதத் அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅவுடைய நம்பிக்கை. எனவே பேய், பிசாசு, ஆவி, அதனுடைய வகைகள்லாம் வச்சுக்கிறாங்களே, விளங்கிட்டா, அந்த பேர்கள் அது இதெல்லாம் மனிதனுடைய பிரமைகளின் காரணமாக என்ன ஏற்பட்ட ஒரு விஷயம் என்பதை பார்க்கிறோம். எலக்ட்ரிசிட்டி வந்த பின்னால பேய்களே காணும், விளங்கிட்டா, எலக்ட்ரிசிட்டி வந்த பின்னால் நிறைய பேயை காணும், விளங்கிட்டா. அது என்ன காரணம் என்ன சொன்னா, வெளிச்சம் வந்தாச்சு. முந்தி தவறுகளுக்காக செஞ்ச தவறுகளை ஊக்குவிப்பதற்காக இந்த பேய் விஷயம். ஏன்னா உலகத்தில் எந்த தீவிரவாதி இருந்தாலும் போலீஸ் இராணுவம் தேடி போகும், பேய் இருந்தா போகாது. பேய் இருந்தா என்ன, அவனுக்கு அது மனபயம் ஏற்படுத்தக்கூடிய விஷயம். அதனால மிக பாதுகாப்பாக குற்றங்களை செய்வதற்கான வாய்ப்பாக இருந்தது இந்த நம்பிக்கை தான், இந்த அஷ்பாஹ் என்ற இந்த நம்பிக்கை. அரபுல சொல்லுவாங்க அஷ்பாஹ்னு சொல்லி பேய்க்கு, விளங்கிட்டா. இந்த நம்பிக்கை தான் அதுக்கான காரணமாக இருந்தது. எனவே அந்த நம்பிக்கை இஸ்லாம் என்ன செய்கிறது, வன்மையாக கண்டிக்கிறது. அப்படி ஒன்று என்னது இந்த உலகத்தில் அப்படி ஒன்று கிடையாது. உயிர் போய் இன்னொரு உடலுக்குள்ள என்னது நுழைந்து கொண்டு ஆட்டுவது என்பதோ அல்லது பேசுவது என்பதோ மிக பொய்யான ஒரு விஷயம் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் கனவில் இது ஒரு மசாலா நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். உயிர்கள் கனவில் சந்திக்குமா என்று ஒரு மசாலா இருக்குது. எப்படி உயிர்கள் கனவில் சந்திக்குமா அப்படி என்று சொல்றது, அப்படின்னா என்ன அப்படி என்று சொன்னால், இது நம்ம குர்ஆன் சுன்னா அடிப்படையில் பேசக்கூடிய விஷயம். சிலருக்கு இது மாதிரி தலைப்பு போட்டாலே எலர்ஜிக், விளங்கிட்டா, மூட நம்பிக்கையை கொண்டு போக போறாங்க போல, சரியா, மூட நம்பிக்கைக்கு கொண்டு போக போறாங்க போல. அவங்க ஒதுங்கிக்கொள்ள வேண்டியதை நாங்கள் என்ன செய்யறோம், குர்ஆன்ல இருந்தும் சுன்னால இருந்தும் இதுக்கான ஒரு ஆதாரம் இருக்குதான்னு பேசுகிறோம். அதைத்தான் நம்ம பார்க்கணும். குர்ஆன்ல சுன்னாலே ஒரு ஆதாரம் இருக்குதா என்ன அப்படி என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா, அதாவது தூங்கி கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய உயிர்களை நம்ம என்ன செய்கிறோம், கைப்பற்றி வைத்திருக்கிறோம். கைப்பற்றின உயிர் எங்க இருக்கும், உண்டு, சரியா. உயிர்கள் எப்பையும் அதாவது கைப்பற்றப்பட்டால் அல்லாஹு தஆலாவோட அந்த அதிகாரத்துக்குள்ள என்னது, நேரடி அதிகாரத்துக்குள்ள அது போயிடும். ஏற்கனவே மரணித்த உயிர்கள் எங்க இருக்குது, அல்லாஹ்வுடைய நேரடி அதிகாரத்துக்குள்ள இருக்குது. இதனால சில இஸ்லாமிய அறிஞர்கள்ட்ட ஆரம்பகால சலஃப் அறிஞர்கள் என்ன சொல்றாங்க, தலாக்கியுல் அர்வாஹ், அதாவது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய உயிர்களும் என்னது மரணித்தவர்களுடைய உயிர்களும் அந்த மனிதனுடைய தூக்கத்துடைய நேரத்தில் என்ன சந்திப்பதற்கான நிகழ்வுகள் உண்டு அப்படின்னு என்ன செய்யறாங்க, சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அதுக்கு அந்த குர்ஆன் வசனம் என்ன செய்யுது, ஒரு துணையாக சப்போர்ட்டாக இருக்குது. என்ன ரெண்டுமே அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் இருக்குது. என்ன நம்ம அதில் சொல்லலாம் என்றால், அல்லாஹு தஆலா நாடினால் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு அங்கே என்ன செய்யுது, உண்டு. அல்லாஹ் தஆலா நாடினால் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு பார்க்கணும். இந்த சந்திப்பின் ஊடாக ஒரு மனிதன் தூக்க நேரத்தில், இந்த நேரத்தில் தூக்க நேரத்தில் சில விஷயங்களை என்ன செய்யலாம், உணரலாம். சில விஷயங்களை உணரலாம். ஏன்னா அவனது உயிருக்கும் அதுக்கும் உள்ள டச் தான், அவனோட உயிருக்கும் அதுக்கும் உள்ள டச் தான். இதன் காரணமாக இந்த நேரத்தில் இறைவன் என்ன செய்யலாம், ஒரு மனிதனுடைய சிந்தனைகள்ல கனவின் ஊடாகவோ மற்றவின் ஊடாக அந்த உயிர் வழியாக என்ன செய்யலாம், அல்லாஹ் தஆலா செய்திகளை ஒரு மனிதனுக்கு கொடுக்க வாய்ப்புண்டு. செய்தி என்ன, புதிய மார்க்க சட்டம் அல்ல, சரியா, அதல்ல, அதாவது அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய புரிய வேண்டிய சில செய்திகளை கொடுக்க வாய்ப்புண்டு அப்படின்றார். இதுக்கு சப்போர்ட்டிவாக சில செய்திகளை சொல்கிறார்கள். சில செய்திகளை அதுக்காக எப்பயும் இரவுல துவா கேட்டு தூங்கக்கூடாது. அல்லாஹ் எப்படி ஒரு கனவு என்ன செய்யணும் வரணும் அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. கனவை வாங்கன்னு துவா கேட்டுதான் ஒரு செய்தியெல்லாம் என்னது எங்கே இல்லை. ஆனா இந்த செய்திகளை பாருங்கள். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு, அதாவது அபு துஃபைல் நபித்தோழர்கள், அதாவது தௌஸ் கோத்திரத்தை சேர்ந்தவர். இவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வரார். அவரோடு ஒருவர் இஸ்லாத்துக்கு வரார். அவர் தான் முதலாக என்ன செஞ்சார்னு சொன்னா, மதீனா வாசிகளுக்கு, அதாவது மதீனா வாசிகள் அழைத்ததை போல நீங்க தௌஸ் கோத்திரத்துக்கு வந்துருங்க, உங்களுக்கு நாங்க என்ன செய்வோம், மிகப்பெரிய பாதுகாப்பாக என்ன செய்வோம் இருப்போம் அப்படின்னு சொல்றார் அவர் தான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னது, மதீனா வாசிகள் எனக்கு பாதுகாப்பு தாரன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பின்னால மதீனா அலிவர் என்ன செய்ய, அவர் தோழரோட வாரார். வந்த பின்னால அவர் அந்த மதீனால ஏற்பட்ட ஒரு நோயின் காரணமாக அந்த தோழர் என்ன செஞ்சிடறாருன்னா, தன்னுடைய கைகளை வெட்டி அறுத்துக்கொள்றார். அதாவது மௌத்தாகிறதுக்காக, தற்கொலை செய்வதற்காக வேண்டி கைகளை என்ன செய்யறாரு, அறுத்து அந்த ரத்தம் ஓடி ஃபஷபஹத் மின் யதாஹு அத்தம், அந்த அதாவது ரத்தம் வெளியே அவர் என்ன செஞ்சிடறாரு,
மரணத்தில். இப்போ என்ன இது? தற்கொலை. இது தற்கொலை. சஹி முஸ்லிம் இந்த செய்தியை நீங்க பார்க்கலாம். இவர் அன்றைக்கு அதாவது எப்படியோ ஒரு டைம்ல தூங்குறாரு. தூங்குற நேரத்தில் இவருக்கு கனவு தென்படுது. இவருக்கு என்ன செய்தி? இது சஹி முஸ்லிம்ல வர செய்தியா? கனவு தென்படுது. அந்த கனவுல அந்த மனிதரை இவர் காண்கிறார். யாரத்தை காண்றாரு? இந்த இறந்த மனிதரை காண்கிறார். அவர் வந்து அலா அஹ்சனி ஹையா, அழகான தோற்றத்தில் காண்கிறார். ஆனா ஒரு கை மட்டும் மூடி இருக்குது. ஒரு கை மட்டும் என்ன செய்து? மூடி இருக்கிறது. இவர் கேட்கிறாரு, எல்லாமே நல்லா இருக்குது, ஒரு கை மட்டும் மூடி இருக்குது அப்படின்னு சொல்லி. எனக்கு சொல்லப்பட்டது, நீ எந்த கையை வச்சு இந்த உயிரை என்ன செய்தாய், மாய்த்து கொண்டாயோ அதை லன் நுஸ்லிஹ், நாங்கள் சீர்படுத்த மாட்டோம் என்று எனக்கு என்ன செஞ்சது, சொல்லப்பட்டது. அப்படி என்று சொல்லி அந்த செய்தி என்ன செய்து சொல்லும். இதுல வந்து அவர் சொர்க்கத்தில் இருந்தார் அப்படி எல்லாம் வரல. ஆனால் அஹ்சனி ஹையா, நல்ல தோற்றத்தில் கண்ட கையை தவிர. அப்ப இந்த கை மட்டும் என்னது, அவருக்கு சீர்திருத்தப்படவில்லை என்ற செய்தி அவருக்கு கிடைக்குது. நேர இவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போறார். அடுத்த நாள், அல்லாஹ்வின் தூதரே, இப்படி நான் கண்டேன், இப்படி எனக்கு சொல்லப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம வலியதைஹி ஃபக்ஃபிர், யா அல்லாஹ் அவரது இரண்டு கைகளுக்கும் சேர்த்து பாவ மன்னிப்பை வழங்குவாயாக என்று துஆ கேட்டார்கள் வருது. என்று துஆ கேட்டார்கள் வருது. அப்ப என்ன ரிசல்ட் நடந்திருக்கும்? அல்லாஹ் தஆலா அந்த துஆவின் காரணமாக அந்த கையை நிச்சயமா அல்லாஹ் என்ன செஞ்சிருப்பான், சீர்படுத்தி இருப்பான். இந்த செய்தி எங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லுது. அந்த வசனத்தில் இந்த இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லக்கூடிய, அது ஆரம்ப கால இஸ்லாமிய அறிஞர்கள் எடுத்த அந்த முடிவு நியாயமானது. இப்போ நீங்க நினைச்சிடக்கூடாது, சிலருக்கு நினைக்கிறேன், இப்போ குதர்க்கமான வழக்கங்கள் வாரதுனால தான் அதெல்லாம் சேர்த்து சொல்ல வேண்டியிருக்குது. என்ன இஸ்லாமிய அறிஞர்கள் விளங்கினா அப்படி அதுக்காக வேண்டி எங்களுக்கு அதான் விளங்குது, அந்த வசனத்துலேயும் அந்த சாத்தியம் விளங்குது. ஆனா தனியொத்தர் ஒரு விஷயத்தை விளங்குற நேரத்தில் சில நேரத்தில் மனோ இச்சை அங்கே என்ன செஞ்சுக்கலாம், செல்வாக்கு செலுத்தி இருக்கலாம். அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா, இந்த வசனத்தை எங்களை விட வெளித்தாக்கம் குறைந்த, மனோ இச்சைகள் குறைந்த, என்ன மற்ற அதாவது தக்கல்லுஃப்கள், மறிந்து கட்டிக்கொண்டு விளக்கம் சொல்ற தன்மை குறைந்தவர்களே இப்படி விளங்கி இருக்கிறாங்கன்ற எங்களோட விளக்கம் நியாயமானது. நாங்க விளங்குற விளக்கம் என்னது, நியாயமானதுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் ஒன்று இருக்கு என்பதற்காக சொல்கிறேன். ஆரம்பகால இந்த அக்கீதா துறையில் உள்ள அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னால், இந்த வசனத்தை வைத்து, இந்த செய்தியை வைத்து, இந்த செய்தி என்ன சொல்லுது, தூக்கத்தில் ஒரு மனிதனுடைய உயிர் என்ன செய்யுது, அந்த உயிர்களுடைய உலகத்தோடு அது அல்லாஹ் தஆலா தன் அதிகாரத்துக்குள்ள வைத்துக் கொள்கிறான். அந்த நேரத்துக்குள்ள அந்த சந்தர்ப்பம் உண்டு என்பதனால இந்த செய்தி அல்லாஹ் தஆலா அந்த உயிரினோடு அந்த மனிதனுக்கு என்ன செய்திருக்கலாம், சொல்லி இருக்கலாம். ரசூலுல்லாஹ் அவங்கள்ட்ட வந்து விளக்கம் சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லல, அதெல்லாம் ஒரு கற்பனை, அதெல்லாம் வீணான சிந்தனை அப்படி சொல்லல. ரசூலுல்லாஹ் அல்லாஹும்ம வலியதைஹி ஃபக்ஃபிர், யா அல்லாஹ் அவருடைய அதாவது இரண்டு கைகளுக்கும் என்ன செய், பாவங்களை மன்னிப்பாயாக என்று சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். இது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், உம்முல் அலா ரலியல்லாஹு அன்ஹா, உஸ்மான் என்று எத்தனை நபி தோழர்கள் இருந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட? நமக்கு தெரிஞ்சது அந்த உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு, வேற உஸ்மான் இப்னு மதுஊன் அப்படின்னு ஒரு நபி தோழர் இருந்தாரு. அவர் வந்து அதாவது இபாதத்துக்கு பிரபல்யமானவராக என்ன செஞ்சார் இருந்தார், உஸ்மான் இப்னு மதுஊன். இந்த உஸ்மான் இப்னு மதுஊன் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் காலத்துல மரணிக்கிறார்கள். மரணிச்ச நேரத்தில் உம்முல் அலா என்ற அந்த பெண்மணி என்ன செய்யறார் என்று சொன்னால், அவங்களுக்கு வந்து ஒரு வார்த்தை சொல்றாங்க. அதாவது அவரை பார்த்து என்ன, அதாவது பாராட்டிய வண்ண ஒரு வார்த்தை சொல்றாங்க, நீங்க வந்து ஷஹீது தான், நீங்க வந்து ஷஹீது தான் அப்படின்னு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றீங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதர், எனக்கே தெரியாத எனது நிலை என்னன்னு சொன்னாங்க. சொல்லலாம், எனக்கு எவ்வளவுதான் உறுதியான தகவல் ஒன்று இருந்தாலும் சரி, முடிவை நம்ம என்ன செய்யலாது, கொடுக்க முடியும். இல்லைன்னா மிக உறுதியா ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன சொல்லலாம், அவர் சொர்க்கவர் ஷஃபாத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாவற்றையும் தாண்டி அல்லாஹ்வுடைய கையில முடிவிக்கிறதா என்ன செய்றாங்க, நினைக்கிறாங்க. என்ன இது இருந்தாலும் சரி, அதை நம்பி விட்டாலும் இறுதி முடிவுன்றது யாருடைய கையில, அல்லாஹ்வுடைய கையில. வான ரசூலுல்லாஹ் வான லா அத்ரி மா யுஃஅலு பிஹி, எனக்கு என்ன செய்யப்படும் எனக்கு என்னது தெரியாது, நீங்க எப்படி இப்படி சாட்சி சொல்லலாம், சொல்லுங்க. அர்ஜுல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நான் ஆசை வைக்கிறேன், அவருக்கு நலவு இருக்க வேண்டும், ஆசை வைக்கிறேன்னு சொல்லுங்கன்றான். இப்ப அதை ஏற்றுக்கணும். அதுக்கு பின்னால் அவங்க சொல்றாங்க, நான் யாருக்கும் அதுக்கு பின்னால நல்ல சாட்சி சொல்லவில்லை, அர்ஜு ஆசைப்படுகிறேன்னு சொல்லு. அன்று அவங்க தூங்குறாங்க உம்முல் அலா. இரவு நேரத்தில் எனக்கு உஸ்மான் இப்னு மதுஊனுக்கு ஒரு அதாவது ஒரு ஒரு ஆறு ஓடுவதை எனக்கு கண்ணு காட்டப்பட்டுச்சு, ஒரு ஆறு ஒன்று காட்டப்படுது. நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து கேட்டேன், இது என்ன விளக்கம்? ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஸாக அமலுஹு, அதை அவர் செய்த அமல் அவருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இது சஹீஹுல் புகாரி சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. இந்த செய்திகள் எங்களுக்கு என்ன சொல்லுது? இந்த செய்திகள் வந்து ஒரு மனிதன் தூக்கத்தில் இப்படி வரக்கூடிய இந்த செய்திகளில் உண்மைகள் இருப்பதற்கான சாத்தியம் உண்டு. இது ரசூலுல்லாஹ் இருந்த நேரத்தில் ஒரு விளக்கத்தை என்ன செய்யலாம், அந்த இடத்துல
பெற்றுக்கொள்கிறோம். சில நேரங்களில் சில அடிப்படைகளை வைத்து எங்களால் சில விளக்கங்களை யூகிக்க முடியும். குர்ஆனிலிருந்தும் சுன்னாவிலிருந்தும் சில விளக்கங்களை சில பொழுதுகளை யூகிக்க முடியும். இதுதான் என்று யாரால் உறுதியாக சொல்ல முடியும்? என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்ல முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் ஒரு மனிதர் வராரு, அந்த கனவுக்கு விளக்கம் கேட்கிறார். ரசூலாங்க விளக்கம் சொல்றதுக்கு முன்னால அபூபக்கர் ரசூல் நான் விளக்கம் சொல்லுவான்னு கேட்கிறாங்க. நான் விளக்கம் சொல்லவான்னு கேட்கிறாங்க. அவர் ரசூலாங்க சொல்லுங்க, நான் ரசூலாங்க சொல்லுங்க. விளக்கம் சொல்லவே முடியாது, சாத்தியமே இல்லைன்னா ரசூலாங்க சொல்லிக்க கூட விளக்கம் சொல்லுங்கன்னு சொல்லிக்க கூட சொல்றாங்க. சொன்ன பின்னால ரசூலாங்க எல்லாமே சொன்ன சரியானு கேட்கிறாங்க. ரசூலா சொன்னாங்க அஸப்த ஃபீ பஅதின் வ அக்தஅத ஃபீ பஅதின், சிலது சரி சிலது பிழைனாங்க. அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ்வின் மீது ஆணையாக அந்த பிழையை நீங்கள் எனக்கு சொல்லி தர வேண்டும் என்றாங்க. ரசூலா லா தஹ்லிஃப், சத்தியம் பண்ண வேண்டாம் என்றாங்க. சொல்லிக் கொடுக்கவும் இல்லை, சத்தியம் பண்ண வேண்டாம் ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, சொல்லிக் கொடுக்கவும் இல்லை. அப்படின்ற ஒரு மனிதன் விளக்கம் சொல்ல வாய்ப்புண்டு, அதில் பிழை விடவும் என்னது வாய்ப்புண்டு. அப்ப என்ன சொல்லணும் அவனுக்கு, எனக்கு தெரிஞ்ச அளவில் இப்படித்தான் நான் என்ன செய்யறேன் விளங்குறேன்னு சொல்லணும். சில நேரத்தில் சிலர் என்ன செய்வாங்க, ஆலு அபகாத்து அஹ்லாமி, எல்லாம் வீணான கனவுன்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த வீணான்னு சொன்ன கனவுல தான் 7 வருஷம் என்ன ஒரு சமுதாயத்துடைய பஞ்சத்தை இல்லாமல் ஆக்குற முன்னறிவிப்பே என்ன செஞ்சது இருந்தது. கண்டது காபிரான கணவர், காபிரான மன்னர், காபிரான மன்னர் தான் அந்த கனவையே என்ன செய்யறாரு காண்றார். அப்ப அதுக்கான ஒரு விளக்கம் சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு சமுதாயம் என்ன சொல்லிட்டு வீணான கனவுன்னு என்ன செஞ்சுட்டு தட்டிட்டாச்சு. அதுக்கு யூசுப் என்ன செய்யறாரு விளக்கம் சொல்றாரு. எனவே அப்படி சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு மனிதர் அறிஞர்கிட்ட ஒரு அறிஞர்கிட்ட கேட்கிறாரு, என்ன நான் என்னைய இந்த தாடி வலிச்சவனா கனவுல கண்டேன், தாடி வலிச்சவனா கனவுல கண்டேன். இந்த விளக்கத்தை நம்ம யார்ட்டா கேட்டேன்னு வைங்களேன், நம்ம பேணுதலா நம்ம என்ன சொல்றோம் நமக்கு தெரியான்னு சொல்லிட்டு போகணும். ஆனா விளக்கம் சொல்ல முற்பட்டா நீ நரகவாதி என்றுவாங்க. முதல்ல என்ன சொல்லுவோம், கன்ஃபார்மா நீ கெட்டு போக போறீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு. சரியா, அவருடைய அறிவு அவ்வளவுதான் இருக்கும். இந்த செய்தியை சொல்லக்கூடிய விளக்கம் சொல்லக்கூடிய அறிஞர் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுடைய ஆய்வின் அடிப்படையில் என்ன சொல்றாங்கன்னா, இது எதை சொல்கிறது என்றால் பெரும்பாலும் இந்த கேள்வியை கேட்கக்கூடியவர்கள் தாடி வளர்த்தவர்களாக தான் இருப்பாங்க. முதல் விஷயம், நான் என்ன கனவுல வலிச்சவராக, நீ நேரே அப்படிதான் நினைக்கிறேன், கனவுல வேற காண வேண்டிய அவசியம் இல்லையே. அப்ப எனவே தாடியை வளர்த்த ஒரு மனிதர் தான் இந்த கனவை என்ன செய்யலாம் காண முடியும், உண்டு இந்த கேள்வியும் கேட்க முடியும். இது என்ன சொல்றதுன்னா, ஒரு சொர்க்கவாதி என்பதற்கான அடையாளம் அப்படின்னு சொன்னாங்க. சொர்க்கத்தில் மக்கள் தாடி வைத்தவர்களாம் என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டார்கள். அதற்கான அடையாளம் அப்படி என்று சொல்ற விளக்கம். இப்படி விளக்கம் ஒரு அந்த சைட்ல கொஞ்சம் ஒரு ஆய்வுள்ள ஒரு மனிதரால தான் என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். இல்லைன்னா நரகவாதியாக கொண்டு போய் சேர்த்துருவாங்க. எனவே இது போன்ற சில விளக்கங்களை இஸ்லாமிய அறிஞர்கள் தபீர் என்று சொல்லி இருக்கிறார்கள். இதுல சில பொய்களும் இருக்குது, கட்டுக்கதைகளும் இருக்குது, எல்லை மீறி போனதும் என்னது இருக்கக்கூடிய நிலை. இமாம் இப்னு சீரீனை இதுல பிரபலியமான அறிஞர் என்று சொல்வார்கள். ஆனா இதுல சில கனவுகள் கற்பனைகள் எல்லாம் இருக்கத்தான் செய்கிறது. எனவே நம்ம மிகவும் கவனமாக என்ன செய்யணும், இருக்க வேண்டும். எனவே இதுல நான் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும், தலாக்கில் அர்வாஹில் மனாம் என்பது சில இஸ்லாமிய அறிஞர்கள் அதில் முரண்பட்டாலும் கூட இந்த வசனங்களை வைத்தும் இந்த ஹதீஸ்களை வைத்தும் அதற்கான சாத்தியம் என்ன உண்டு. எனவே யாராவது அப்படியே ஒரு விஷயத்தை கண்டால் அதை உடனடியாக என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, பொய்ப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த அன்புள்ள சகோதரர்களே, இதெல்லாமே உயிரோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அடுத்ததாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பிராக்டிக்கலாகவே இந்த உலகத்தோடு என்ன செய்கிறது, நிறைய இடங்கள்ல அதாவது சம்பந்தப்படக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். மரணித்து விட்டான் அப்படி என்று சொன்னால் அவனோட வாழ்க்கை முடிஞ்சிருதுதான், அவனோட வாழ்க்கை முடிந்து விடுகிறது. ஆனால் அவன் வாழ்ந்தால் என்ன செய்ய விரும்புவானோ அந்த வேலைகள் சில பொழுதுகள் இந்த உலகத்தில் என்ன செய்யுது நடக்குது, அது அவனோட வாழ்றதுக்கு சமம். என்னென்ன வகையிலெல்லாம் ஒருத்தனுடைய வாழ்க்கை இந்த உலகத்தோடு சம்பந்தப்படுது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாவது சம்பந்தப்படுது அவனது மீராஸ், அவன் விட்டு செல்லுகின்ற சொத்துக்கள், அனந்தர சொத்துக்கள். அது முதலாவது அவனோட வாழ்க்கையோடு சம்பந்தப்படுது. அதனாலதான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஒருவர் மரணித்து விட்டால் சொத்துக்களை பிரிப்பதற்கு முன்னால முதலாவது செய்ய வேண்டிய வேலை என்ன, அவருடைய கடனை என்ன செய்யறது, அடைக்கிறது. அவரது கடனை அடைப்பது தான் முதலாவது. அப்படின்னா அவருடைய வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட விஷயம் அது. முதலாவது அவருடைய கடனை அடைத்த பின்னால் மிம்பாதி வசியத்தின், அவருடைய வசியத்தை முடிச்ச பின்னால் யூசாபிஹா அவுதை அல்லது கடன், இந்த ரெண்டு முடிச்ச பின்னால்தான் சொத்தையை பிரிக்கணும்னு சொல்லுது. எனவே சொத்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு பின்னால் சம்பந்தப்படக்கூடிய ஒரு அம்சம். அவன் வாழ்க்கைக்கு முன்னாலே அதை செய்யணும், வாழ்க்கைக்கு முன்னாலேயே அதை சம்பந்தப்படுத்தி சரிப்படுத்தி வைத்து விட்டு போக வேண்டும். அவன் வாழ்க்கைக்கு பின்னால் நடக்கக்கூடிய அநியாயத்துக்கு வாழ்க்கைக்கு முன்னால அவன் அந்த அநியாயத்தை தடுத்து விட்டு போக வேண்டும். எனவே அவன் இறந்த பின்னாலும் குற்றம் பிடிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் அது, இறந்த பின்னாலும் குற்றம் பிடிக்கப்படக்கூடிய விஷயம் சொத்து. இரண்டாவது, அவனது குடும்பத்துடைய
அவனது பிரிவை பற்றிய நடவடிக்கைகள். அவன் பிரிஞ்சிட்டான். பிரிஞ்ச பின்னால் அந்த குடும்பம் செய்கின்ற நடவடிக்கைகளுக்கு அவன் சரியான வழிகாட்டல் செய்துவிட்டு போக வேண்டும். இல்லைன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவனது அழுகை, குடும்பத்தினருடைய அழுகை மூலம் கபரிலே அவன் என்ன செய்கிறான், வேதனைப்படுத்தப்படுகிறான் அப்படின்னு நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ கபரிலே வேதனைப்படுத்தப்படுகிறான்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற உம்மத் சில பாவங்களை விட்டு விடாது, அதில் ஒன்று ஓலமிட்டு அழுவது. அப்போ பாவங்களை விட்டு விடாததுல ஓலமிட்டு அழுவுதல் வந்திருந்தும் கூட ஒருத்தர் பார்க்காம அதை பத்தி யோசிக்காம மௌத்தா போறார் என்று சொன்னால் அவர் குற்றவாளி. அவர் என்ன குற்றவாளி. எனவே இந்த அழுகை ஒரு மனிதன் தண்டிக்கப்படாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் கட்டாயம் அதை பற்றிய வசியத்தை என்ன செய்ய வேண்டும். அழக்கூடாது, அழுவது பிழை, பிரிவுக்காக என்ன செய்யக்கூடாது, சத்தமிடக்கூடாது என்பது சொல்லப்பட வேண்டும். இது இரண்டாவது. அதாவது வாழ்க்கைக்கு பின்னால, மரணத்துக்கு பின்னால அவனோட வாழ்க்கை சம்பந்தப்படக்கூடிய ஒரு விஷயம். சில விஷயங்கள் நாம் அப்படி யோசித்து பார்க்க வேண்டும். அடுத்தது, மனிதன் வாழ்க்கைக்கு பின்னாலேயே இஹ்லாஸ் இல்லாம வாய்ப்பு இருக்கேன்னு சொல்லி இமாம் ஹசன் பஸ்ரி உணர்த்துறாரு. என்ன இமாம் ஹசன் பஸ்ரி சொல்றாரு, மனிதர்கள் வாழ்ற நேரத்தில் இஹ்லாஸ் இல்லாம இருக்கிறாங்க, மௌத்தாகின போதும் இஹ்லாஸ் இல்லாம இருக்கிறாங்கன்னு சொன்னார். வாழ்ற நேரத்தில் இஹ்லாஸ் ஓகே, மௌத்தான பின்னால எப்படி இஹ்லாஸ் இல்லாம இருக்கிறாங்க சொல்றான். அவன் மௌத்தாக முந்தைய என்ன நினைக்கிறான்டா, என் ஜனாசாவுக்கு அப்படி ஒரு கிரௌட் வரும்னு நினைக்கிறான். என்ன, நான் மௌத்தாகினா எப்படி இருக்கும், அவன் வருவான், இவன் வரமாட்டான், இவன் வருவான், இப்படி கற்பனை பண்றது இருக்குது. இந்த கற்பனையே அவன் எதை கற்பனை அப்பயே கெட்ட வேலை செய்யறான். என்ன, இவனை பற்றி மோசமாக நினைக்கிறான், இவன் வரமாட்டான், அவன் வந்தா என்ன வராட்டின்னு நினைக்கிறான், விளங்கிட்டா, இந்த ஊரே வரும்னு நினைக்கிறான். அப்ப அந்த காட்சியை ரசிக்கிறான், விளங்கிட்டா, காட்சியை என்ன செய்யறான், ரசிக்கிறான், தான் செய்த தர்மங்கள் அது இதை வச்சு ரசிக்கிறான். மௌத்துக்கு பின்னால் உள்ள பாவத்தை எப்ப செஞ்சு முடிச்சிடறான், நேரத்தோட செய்து முடித்து விடுகிறான். இமாம் ஹசன் பஸ்ரி என்ன செய்யறாரு பாருங்க, மரணத்துக்கு பின்னால் அவனது அந்த லைஃப் என்ன செய்யுது, அதுல சம்பந்தப்படுது. அடுத்த நான்காவது பாருங்க, சதகா ஜாரியா. இது சதகா ஜாரியா, அவன் விட்டு செல்லக்கூடிய நிரந்தரமான சில தர்மங்கள் இரண்டு வகை. ஒன்று சதகா முஅக்கதா, அந்த டைமில் உள்ள கூலி. இன்னொன்று மரணத்துக்கு பின்னாலும் அந்த நன்மைகள் அவனுக்கு என்ன செய்யும், ஓடிக்கொண்டே இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு செய்தி வருகிறது. இந்த தரத்தில் கருத்து முரண்பாடு இருக்கு. ஷேக் அல்பானி ஹசன் தரத்தில் சொல்றாரு, இப்னு மாஜால வரக்கூடிய செய்தி. ஆனால் அதில் சொல்லப்படுற அம்சங்கள் எல்லாம் சதகா ஜாரியாவோடு சம்பந்தப்படுது என்பதனால அதை நான் என்ன சொல்கிறேன். என்னன்னு சொன்னால், அதாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்ன மிம்மா யல்ஹகுல் முஃமின மின் அமலிஹி வ ஹஸனாத்திஹி பஅத மௌத்திஹி, அவனுடைய மரணத்திற்கு பின்னாலும் ஒரு முஃமினை வந்தடையக்கூடிய அவனது நன்மைகள், அவனது அதாவது நன்மைகள் செயல்கள் என்ன அப்படி என்று சொன்னால், இல்மன் அல்லமஹு வ நஷரஹு. முதலாவது என்ன, அவன் கற்றுக் கொடுத்து பரத்திய அறிவு, சதகா ஜாரியா. அடுத்தது வலதன் சாலிஹன் தரக்கஹு, நல்ல ஒரு குழந்தையுடைய பிரார்த்தனை என்று இதை மொழிபெயர்ப்பாங்க. நல்ல ஒரு குழந்தையுடைய பிரார்த்தனை அல்ல, பிரார்த்திக்கக்கூடிய நல்ல குழந்தை. எப்படி பிரார்த்திக்கக்கூடிய நல்ல குழந்தை, நல்ல ஒரு குழந்தையின் பிரார்த்தனை பிரார்த்தனை மட்டும் தான் சேரும். பிரார்த்திக்கக்கூடிய நல்ல குழந்தை எல்லா செயலும் என்ன செய்யும், வந்து சேரும். இரண்டாவது சதகா ஜாரியா. அதை நம்ம ஏன்ற அளவு குறைக்கிறதா தானே. சதகா ஜாரியா என்ன 2 போதும், சதகா ஜாரியா என்னது 3 போதும் அப்படின்னு குறைச்சிக்கிறது. 2 பேரும் கெட்டு போச்சுன்னா சதகா ஜாரியா அவ்வளவுதான். சதகா ஜாரியா என்ன செய்யும், அவ்வளோ. ஒருத்தருக்கு ஒரு 10 பிள்ளைக்குன்னு சொன்னா 2 பேர் கெட்டு போனா 8 பேருடைய சதகா ஜாரியா வரும். 8 பேருடைய சதகா ஜாரியா வரும். இது என்னது, நமக்கு ஒன்று போதும்னு சொல்லி அது கெட்டு போச்சுன்னா அந்த உலகத்திலே மிகப்பெரிய சதகா ஜாரியா என்னன்னா ஒரு குழந்தை, அந்த குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய குழந்தை, அந்த குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய குழந்தை என்று சொல்லி அத்தனையுமே சதகா ஜாரியா தான். சொல்ல போனால் உலகத்தில் சொல்லப்படுற எல்லா சதகா ஜாரியும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நிற்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் பரம்பரை மட்டும் என்ன, குழந்தை என்று வந்ததுன்னு சொன்னா அது போய்க்கணும் என்ன செய்யும், பிரிக்கும் என்பது நாம் என்ன செய்கிறோம். அதனாலதான் அதை ஒரு குறையாகவே என்ன செஞ்சா பார்த்தாங்க, குழந்தை ஒரு குறையாக சொல்றதுக்கு காரணமாக தான். ஏன்னா குழந்தையின் உண்மையில் இறைவனது பார்வையில் அது குறையல்ல, மக்கள் அது குறையா சொல்றதுக்கான காரணம் அதுதான். அவருடைய நசபு தொடர்ச்சி அதுல இருக்கும். நம்ம அதை குறைச்சிக்கிறதுக்கு முழுமையான முயற்சி எடுத்துட்டு இருக்கிறோம். ரைட். வ முஸ்ஹஃபன் வர்ரதஹு, வ முஸ்ஹஃபன் வர்ரதஹு. மூன்றாவது என்ன, அவன் வாரிதாக்கி சென்ற ஒரு முஸ்ஹஃப், வாரிதாக்கி சென்ற முஸ்ஹஃப். எனக்கு ஒரு தர்ஜுமா வேணும் அப்படின்னு சொல்லி 100 ரியால், அப்போ வானான்னு பேத்துட்டு 100 ரியால் சொன்னா அப்போ வானான்னு பேத்து ஃப்ரீயா ஒரு தர்ஜுமா இருந்தா வேணும்னா என்ன செய்யணும், கொடுக்குறோம். ரஷ்யா தர்ஜுமா கிடைக்குமான்னு வாருது இல்லைங்களா. ஒரு 50 ரியால் சொல்றான்னு வைங்களேன், 50 ரியால் அப்போ வான பொறவை பார்த்துக்கணும். அவன் இஸ்லாத்துக்கு வரத்துக்கு சான்ஸான ஒரு தர்ஜுமா 50 ரியால் கொடுத்தா தான் அது எடுக்கிறது. தர்ஜுமா பண்ணினவன் என்ன கஷ்டப்பட்டிப்பாத. ஆனால் அது ஃப்ரீயாக கொடுத்தா மட்டும் தான் நம்ம என்ன செய்ய எடுக்கும். ஃப்ரீயாக கொடுத்தா அது எடுக்கிற பிள்ளை இல்லை, ஆனால் அது வாங்கி கொடுக்க வேண்டிய நிலைமை தான் அது ஒரு பெரிய நன்மை, சதகா ஜாரியா.
பாருங்க, ஏன்னா ஓதுவான், 4 பேருக்கு கொடுப்பான், விளங்கிட்டா. ஏன்னா இன்னும் சொல்ல போனால் எழுத விரும்பாத, கிறுக்க விரும்பாத, அழிக்க விரும்பாத ஒரு அம்சமா என்ன செய்யும், எல்லா நூல்களையோட அதுதான் என்ன செய்யும் இருக்கும். அடுத்தது அவ் மஸ்ஜிதன் பனாஹு, அவன் கட்டிய ஒரு பள்ளி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன் வலவ் க மஃஹஸி கதாத்தி பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. மஃஹஸு கதாத்தன்னு சொன்னால் அந்த நிலத்தில் முட்டையிடுகின்ற ஒரு பறவை இருக்குதான், அந்த பறவையின் கூட்டளவுக்கு ஒருவர் பள்ளி வாயிலை கட்டினாலும் அப்படின்னாங்க. அப்படின்னா என்ன, பள்ளியில் ஒரு பங்களிப்பு, அந்த பள்ளியை கட்டத்தில் ஒரு பங்களிப்பு செய்தாலும் அல்லாஹ் அவருக்கு என்ன செய்வான், சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டுவான்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பள்ளி கட்ட வேண்டிய அந்த பங்களிப்பு சரி வராது, பள்ளி முழு பள்ளி கட்டவுள்ள அப்பதான் சான்ஸ் உண்டு. என்னது, இதை கட்டி விட்டு சரி வராது. பள்ளி கட்ட முடியறதுக்கான ஆற்றல் இல்லாதவர் அந்த பங்களிப்பு செஞ்சாருன்னா அவருக்கு கூலி என்ன உண்டு என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அடுத்தது அவ் பைத்தன் லிபினி சபீலி பனாஹு, வழிப்போக்கர்களுக்கான ஒரு என்ன, நம்ம அழகான ஒரு வார்த்தை சொல்லுவோம், என்ன சத்திரம் உண்டு. ஒருத்தர் என்ன செய்யறாரு, கட்டி போடுறாரு. சத்திரம் வந்து மார்க்கத்தோடு இருக்கணும், அந்த மாதிரியான ஒரு இடத்த அவர் என்ன செய்யறாரு, கட்டி போடுறாரு, அவங்க தங்கிட்டு போறதுக்கு. ஏன்னா இப்னு சபீலுக்கு ஜக்காத்துடைய ஒரு பங்கு என்ன செய்ய இஸ்லாம் கொடுக்க சொல்லுது, போய் சேரதுக்கு. அப்படியான ஒரு கட்டி கொடுத்தாரு சொன்னா அதுக்குள்ள என்ன செய்யுது, ஒரு சதகா ஜாரியா. அவ் நஹரன் அஜ்ராஹு, அது ஒரு ஆறு ஓட விட்டால். அவ் இது மன்னர்மார்கள் நிறைய செஞ்ச வேலைகள் அது உண்டு. ஒரு ஆறு ஓட விட்டு, இப்ப இருக்கிறாரா நாசமாகி இருக்கிறான், விளங்கிட்டா, ஒரு ஆறு ஓட விட்டா தான் அந்த நன்மை என்னது, சதகா ஜாரியா. அடுத்தது அப்போ புரிஞ்சுக்கங்க, நமக்கு வீட்டுக்கு ட்ரெயின் இல்லையா, அது இல்லை, இடத்துக்காக இருக்கிற நல்ல ஆற்றுல கொண்டு போய் வீட்டுடைய எல்லாத்தையும் விடுறவங்களுக்கு சதகா ஜாரியா கிடைக்காட்டி கூட பரவாயில்ல, பெரிய பாவம் என்ன செய்யும் கிடைக்கும் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அவ் சதகத்தன் அஜ்ராஹா அஹ்ரஜஹா மின் மாலிஹி ஃபி ஸிஹ்ஹதிஹி வ ஹயாத்திஹி யல்ஹகுஹு மின் பஅதி மௌத்தி, அல்லது பொதுவான ஒரு தர்மம், அவன் ஆரோக்கியமாக இருக்கிற நேரத்தில், அவன் வாழுகிற நேரத்தில், மரணத்துக்கு பின்னால் வந்து சேர வேண்டும் என்பதற்காக அவன் வெளியிட்ட ஒரு பொதுவான தர்மம். இதெல்லாம் மௌத்துக்கு பின்னாலும் அவனுடைய தரஜா உயர்ந்து கொண்டே இருக்கும், அவனுடைய தரஜா உயர்ந்து கொண்டே இருக்கும். ஏன் உயர்ந்து கொண்டே இருக்கும் தெரியுமா, நன்மைக்கு தான் கூலி. அடுத்த வருஷம் நன்மை நடக்க இருக்குது, அப்ப கூலி இல்லை, தரஜா என்ன செய்யும், ஒன்றுக்கு பின்னால ஒன்று உயர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தரஜானா சதகா ஜாரியா தான். பார்த்துக்கிட்டே இருக்கலாம், டைம் இருக்குதுன்னு அர்த்தம். அப்படின்னா ஒரு மனிதன் 60 வயசுல மௌத்தாகிட்டான்னு வைங்களேன், அவனுக்கு 70 வருஷம் வாழணும், 80 வருஷம் வாழணும், 90 வருஷம் வாழணும், நன்மை சேர்ந்து ஆசை இருக்கு. அது அப்படியே கண் முன்னால பார்ப்பான். எதனால, சதகா ஜாரியாவால் என்ன செய்ய முடியும், அவன் பார்க்க முடியும். இதுவும் மரணத்திற்கு பின்னால் உள்ள ஒரு வாழ்க்கை என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக அன்புள்ள சகோதரர்களே, இதில் நிறைய விஷயம் இருக்குது. இமாம் இப்னு கைம் அல் ஜௌசியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு அழகான ஒரு புத்தகமே எழுதிக்கிறார். அதாவது இந்த உயிர்கள் பற்றிய தனியான ஒரு புத்தகம், விளங்கிட்டா. இது போல இந்த உயிர்கள் சம்பந்தமாக, பின்னால் வாழ்க்கை சம்பந்தமாக நிறைய பேசப்பட்டிருப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். கடைசியாக ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், அதாவது மரணத்துக்கு பின்னால் மனிதனுடைய உயிர்கள் சுகதாக்களாக இருந்தால் ஒரு அல்லாஹ் தஆலா ஒரு சந்தர்ப்பம் கொடுப்பான். என்ன, பறவைகளுடைய உடல்ல அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அந்த உயிர்களை போடுவான். பறவைகள் உடல்ல போட்டதுன்னு சொன்னால் இந்த அந்த சொர்க்கத்தை அனுபவிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், கொடுக்குறான். ஏன்னா உண்மையிலே சந்தோஷம் அடைகிறதும், உண்மையிலே மகிழ்ச்சி அடைகிறதும், துன்பம் அடைகிறதும் உயிர் தான். உயிர் இல்லை என்றால் எதுவுமே என்னது இல்லை. உடல் பெருசா இருந்தாலும் இல்லை, இவ்வளவு பெரிய உடலால தான் அனுபவிக்கிறான்னு நினைக்க கூடாது. அதான் இருக்குது, அனுபவிக்கலையே. என்னது, உயிர் போயிட்டா அதான் இருக்குது, அனுபவிக்கல. உயிர் இருந்தா தான் என்னது அது, இது அர்த்தம். இப்போ ஒரு பறவையுடைய அந்த உடலுக்குள்ள அந்த உயிர் என்ன செய்யும், போடப்பட்டு அதை அனுபவிக்கப்படும். நம்ம பறவைன்னு உடனே சிட்டுக்குருவி மாதிரி கற்பனை பண்ணிடுறது, வணங்கிட்டா. பறவை சிட்டுக்குருவி மாதிரி இருக்குமெண்டு எங்கேயா வந்திருக்குதா, பெரிய பறவைலாம் உலகத்தில் இல்லையா, வணங்கிட்டா. எத்தனையோ உலகத்தில் பெரிய பெரிய பறவைலாம் என்ன செய்து இருக்குது, மனுஷன் கண்டு பயந்த ஒரு சைஸ்லான பறவைலாம் என்ன செய்யுது, இருக்கத்தான் செய்யுது. அவன் பறவையோட வடிவத்தில் என்ன செய்யும், அந்த உயிருக்குள்ள போடப்படும், அது வந்து அனுபவிக்கும் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த நேரத்தில் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த உலகத்தை பற்றி அவர்கள் நினைக்கக்கூடிய ஆசைகள் பற்றி குர்ஆனிலே சொன்னாலே நிறைய என்ன செஞ்சு வந்திருக்கும். அதுல மிக முக்கியமான ஆசை என்ன தெரியுமா, அதுதான் ஈமான் உள்ள உள்ளத்துடைய மிகப்பெரிய ஆசை. என்னன்னு சொன்னால் நம்ம பார்க்கிறோம், அதாவது ஹபீபன் நஜ்ஜார் சொல்லுவார்கள் வரலாற்றில். யாருக்கு சொல்லப்படும், வரலாற்றில் சொல்லப்பட விஷயம். சூரா யாசீன்ல வரக்கூடிய அந்த கொல்லப்பட்ட மனிதர் இருக்குது, தஃப்சீர்ல வந்து ஹபீபன் நஜ்ஜார் சொல்லப்படும். இவர் அந்த சமுதாயம் அவரை கொல்றாங்க, ஆகப்பெரிய தண்டனை இஸ்லாத்தை சொன்னதுக்காக. சுஹதாக்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு கபர் வாழ்க்கை இல்லை, அதுகளை அக்கைதா என்ன, அவர்களுக்கு கபரு வாழ்க்கை இல்லை. அதில் முரண்பாடு, கருத்து முரண்பாடு இருக்குது. ஆனால் குர்ஆன் சொன்னா பார்த்தா என்ன, கபர் வாழ்க்கை அவர்களுக்கு இல்லை. அவர் கொல்லப்பட்ட உடனே குர்ஆன் என்ன சொன்னா, கீல துகுலுல் ஜன்னah, அவருக்கு என்ன சொல்லப்பட்டுச்சு, சொர்க்கத்திற்குள்ள நுழைங்க அப்படின்னு சொல்லி. அவர் சொன்ன வார்த்தை கால யா லைத கௌமி யஅலமூன்,
இந்த கராமத்தை, இந்த சங்கையை, இந்த அருளை என் சமுதாயத்தினர் அறிந்து கொள்ளக்கூடாதா? இதுதான் ஈமான் உள்ள மனிதனுடைய உள்ளமாக என்ன செய்யும் இருக்கும். கொலையே செய்து விட்டாலும் சரி, அல்லாஹ் கொடுத்த கண்ணியத்தை பார்த்துட்டு இந்த சமுதாயத்துக்கு இந்த செய்தியை சொல்றதுக்கான வாய்ப்பு என்ன இல்லையா? அல்லாஹ் தஆலா ஒரு உயிரை இந்த உலகத்தில் நடமாடுவதற்கு விடுவானாக இருந்தால் அந்த ஆசையை தான் அல்லாஹ் முதலாவது என்ன செய்வான், நிறைவேற்றுவான். யாருடைய? இந்த சுஹதாக்களுடைய ஆசை. இந்த உலகத்திற்கு வரணும், நாங்கள் திருப்பியும் ஷஹீதாகணும், திருப்பி வரணும், திருப்பி ஷஹீதாகணும் என்று அந்த ஆசையை தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், நிறைவேற்றுவான். அந்த சந்தர்ப்பம் அல்லாஹ் என்ன செய்யல, கொடுக்கல. கையில் அது குளில் ஜென்ன கால யாழைத்த கௌமியான என் சமுதாயத்தினர் அறிந்து கொள்ளக்கூடாதா? அப்ப அந்த சொர்க்கவாதிகளுடைய ஆசையா என்ன இருக்கும் என்று சொன்னால், கிடைச்ச சங்க தன் சமுதாயத்துக்கு என்ன. அதனால தான் உலகத்தில் நமக்கு யார் அநியாயம் செய்து விட்டாலும், யார் துரோகம் செய்து விட்டாலும், நமக்கு யார் முரண்பட்டு விட்டாலும், யார் நம்மளை அவமானப்படுத்தி விட்டாலும் அவனுக்கு எதிராக நம்ம துவா கேட்கிறோம். உண்மை, ஆத்திரத்துக்காக துவா கேட்கிறோம். ஆனா மறுமை வாழ்க்கைக்கு எதிராக துவா கேட்கக்கூடாது. யாரெல்லாம் எனக்கு அநியாயம் செஞ்சுட்டு அவன் அநியாயக்காரன் தண்டனையே கொடு, இந்த உலகத்தில் அவனை யாருன்னு காட்டு, இதெல்லாம் ஓகே. ஆனா மறுமை வாழ்க்கையை அழிவதற்கு யாரும் துவா கேட்கக்கூடாது. இவனை நரகத்தில் போடு, நரகத்தில் நிரந்தரமாகவே, இந்த மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது, துவா கேட்கக்கூடாது. உலகத்தில் நம்ம அநியாயம் இழைக்கப்பட்ட உலகத்தில் ஏதாவது ஒரு பதில் என்னது கொடுக்கக்கூடிய மாதிரி துவா கேட்கணுமே தவிர மறுமையை அழிக்கின்ற மாதிரி என்றைக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, துவா கேட்கக்கூடாது. அதுதான் ஒரு இது ஒரு கொலை. ஈமானை ஏற்றுக்கொள்ளாமல் கொலை செய்யப்படுகிறார். அவர் என்ன சொல்றார், கால யாழைத்த கௌமி யாலமூன் அப்படின்றதான். சுஹதாக்கள், அதாவது ஜாபிர் அல்லாஹ்வுடைய தந்தை, அவர் என்ன சொல்றாரு, திருப்பி உலகத்துக்கு அனுப்பப்பட்டு திருப்பி கொல்லப்பட்டு திருப்பி நான் மறுபடி சொர்க்கம் இந்த மாதிரியான ஒரு நிலையை தான் நான் என்ன செய்கிறேன், விரும்புகிறேன் சுஹதாக்கள் சொல்வார்கள் என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். தமன்னி, அவர்களுடைய பெரும் ஆசையாக என்ன இருக்கும்னா, இந்த உலகத்தில் உள்ள மக்கள் இந்த சங்கையை நினைத்து திருந்த மாட்டார்கள். எப்படி உங்களுக்கு இந்த மெசேஜை கொடுக்குறது, அதான சோதனை. அதான் என்னது சோதனை. அதற்கான ஒரே வழியாக நாங்கள் தெரிஞ்சுக்கின்ற இந்த குர்ஆன் ஹதீஸ் தெரிஞ்ச விஷயம் சொன்னால், கனவினூடாக சில பொழுதுகள் இறைவன் நாடுகின்றவர்களுக்கு, அவர்களாக நினைச்சல, உயிர் இறைவன் கண்ட்ரோல்ல இருக்குது. உயிர் இறைவனது நேரடி கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய விஷயம். அதனால இறைவன் நாடுகின்றவர்களுக்கு சில செய்திகளை என்ன செய்கிறார், இறைவன் அப்படி போடுகிறானே தவிர மற்றபடி எந்த வகையிலும் என்ன இந்த உலக வாழ்க்கையில் அவர்கள் தொடர்பு கொள்வதற்கான அந்த வாய்ப்புகள் இல்லை என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இது அக்கீதாவோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இந்த விஷயத்தில் நாங்கள் எந்த விதமான தவறான வீணான யூகங்கள் கற்பனைகளும் நுழைந்து விடக்கூடாது, சரியான விஷயங்களை நம்ம நிராகரித்து விடவும் கூடாது என்பதற்காகத்தான் இந்த தலைப்பு என்ன எடுக்கப்பட்டது. அதே நேரத்தில் மூன்றாவது, நம்ம நல்ல சந்தர்ப்பங்களை இந்த உலகத்தில் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம மரணத்துக்கு பின்னாலும் எங்களோட வாழ்க்கை தொடரக்கூடிய அமைப்பிலான சில விஷயங்கள் என்ன செய்யணும், நன்மைகளை நாம் செய்துவிட்டு போவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வாய்ப்பை எம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. ஹதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.